ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஜோதிட ரீதியாக பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டு வரும். சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட உலகம் விரிவடைந்திருக்கு. நிறைய தகவல்கள் உங்களுக்கும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த யோகம், இந்த தோஷம், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை நேயர்களாகிய உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு விஷயம் வர்க்கோத்தமம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த பலன்களை கொடுப்பார்கள் என்பது பொதுவான விதி. நம்ம மேலோட்டமாக ஒரு ஜாதகத்தை பார்த்து விட்டு இங்க குரு இருக்கார், இங்க சனி இருக்கார், இங்க ராகு இருக்கார், இங்க கேது இருக்கார், இவர் இந்த பலன்களை கொடுப்பார் என்பதில் ஒரு ஏமாற்றுத்தனமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தை உள் சென்று அந்த கிரகங்கள் எந்த சாரத்தில் சஞ்சரிக்கிறார்கள், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார்கள், எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த 12 பாவகங்களில் இந்த 9 கிரகங்களும் சஞ்சரிக்கின்ற நிலையில வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்மால் தெளிவாக தீர்மானித்து கூற முடியும். அது சுய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா, சொந்த வீடு இருக்குமா, அரசியலில் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாதா, இதையெல்லாம் தீர்மானிப்பது ஜாதகம் தான். இதற்கு மேலாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது அந்த நேரத்தில் பலன்கள் கூடுதலாக எப்படி இருக்கும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்கிறோம். இரண்டாவது கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த நேரத்துல சுய ஜாதகத்திலும் சில கிரகங்கள் அடிபட்டிருக்கு, கோச்சார ரீதியாகவும் சில கிரகங்கள் அடிபட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒரு கிரகத்தின் திசை வருகிறது. அந்த கிரகத்தின் திசை நடைபெறுகின்ற போது அந்த கிரகம் ஒரு ஜாதகத்திற்கு ராசி கட்டத்தில் எதிர்மறையாகவே சஞ்சரிப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆனா அந்த காலகட்டம், அந்த திசா புத்தி நடக்கின்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இது என்னைய அதிசயம், எப்படி நடக்குது இந்த அதிசயம்? அதற்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு கருத்தை சொல்லி வைத்திருக்கிறார். என்னன்னா இந்த வர்க்கோத்தம்னு சொல்றாங்க பாருங்க. இந்த வர்க்கோத்தம்னா என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். உங்க ஜாதக நோட்டை எடுங்க. ஒரு பக்கம் ராசி கட்டம் இருக்கும், ஒரு பக்கம் ராசி கட்டம் வச்சிருப்பாங்க, மறுபக்கம் அம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும். ஏன் இந்த அம்ச கட்டத்தை வைக்கிறாங்க புரியுங்களா? இந்த ராசி கட்டத்தை விட்டுட்டு போகலாமே. அப்படி பார்க்கின்ற போது இந்த ராசி கட்டத்திற்குள் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த அம்ச கட்டம் இருக்கு பாருங்க. இந்த அம்ச கட்டத்துல ராசி கட்டத்தில் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அதே இடத்தில் அந்த கிரகம் அம்ச கட்டத்தில் சஞ்சரிக்கின்ற போது, உதாரணமா சின்ன விஷயம் சொல்றேன், மேஷ ராசிக்குள்ள குரு இருக்காரு வச்சுங்களேன். மேஷ ராசி கட்டத்துல குரு சஞ்சரிக்கிறார் ராசி கட்டத்துல. அதே குரு அம்ச கட்டத்தில் மேஷ ராசி கட்டத்தில் சஞ்சரிக்கிறார் என்றால் அது வர்க்கோத்தமம். இப்ப மகர ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ராசி கட்டத்தில் வச்சுங்களேன். அதே சனி பகவான் அம்ச கட்டத்துல மகர ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் என்றால் அது வர்க்கோத்தமம். இப்படி இந்த 9 கிரகங்களும் ராசி கட்டத்தில் எங்கு சஞ்சரிக்கிறார்களோ அதே இடத்தில், அதே ராசி கட்டத்தில் அம்ச கட்டத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அது வர்க்கோத்தமம். இப்போ என்னன்னா இந்த வர்க்கோத்தமம் என்பது இந்த கிரகம் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அந்த ஜாதகருக்கு இருக்கு. அந்த ஜாதகருக்கு யோக பலன்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த கிரகத்திற்கு இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் நமக்கு வர்க்கோத்தமம் என்பது. அப்போ ராசி கட்டம் எதுவாக இருக்கிறது அதை முதல்ல பாருங்க. உங்க ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகம் எந்த வீட்டுல இருக்காங்கன்னு பாருங்க. அதே போல அம்ச கட்டத்திலும் அந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகமாவது நிச்சயமாக இருக்கும். சில பேருக்கு இல்லாம கூட போயிடும், அது நம்ம சொல்ல முடியாது, இல்லாம கூட போகலாம். அந்த கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகம் எந்த கிரகம் என்பது முதல்ல பாருங்க. குருவா, சனியா, சூரியனா, சந்திரனா, சுக்கிரனா, இல்லைன்னா அந்த வர்க்கோத்தம கிரகம் என்பது என்னன்னா அதோடைய காரகத்துவம் இருப்பாங்க, சுய காரகத்துவம். இந்த 9 பேருக்குமே 9 காரகத்துவம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சூரியன், புரியுங்களா? ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் தனம், புத்திரக்காரனான குரு பகவான். செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டுமா குரு. இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கிறது. அப்போ இந்த அம்ச கட்டத்தில் இருக்கின்ற கிரகம் ராசி கட்டத்தில் இருக்கிறதா, அது எந்த கிரகமாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கிரகம் என்பது அந்த கிரக தசாபுத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கும் என்பது ஒரு பக்கம்.
எல்லா நேரத்திலுமே அந்த கிரகம் உங்களை கைவிட்டு விடாது. அப்படிங்களா? எல்லா நேரத்திலும் எதிர்மறையாக அந்த கிரகத்தை சஞ்சரித்தாலும் அந்த நேரத்திலும் உங்களுக்கு பலன்களை யோக பலன்களாக, வலிமை மிக்க பலன்களாக, அதிர்ஷ்ட பலன்களாக அவர் கொடுத்தாக வேண்டும். அதனால அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்ன என்பதை வைத்து உங்களுக்கு கிடைக்க போகின்ற யோக பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். ஒரு ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்குங்க, யோக பலன்கள் இருக்கும். கிரக அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும், யோகம் இருக்கும், தோஷமும் இருக்கும். இந்த இரண்டையும் தெரிந்து கொள்ளாமல் பலன்களை காணுகின்ற போதுதான் அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காமல் பொய்யான பலன்களாக மாறிவிடும். இந்த பலன்களை எடுப்பதற்கு நிறைய படிக்கணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லோராலும் பலன் சொல்லிவிட முடியாது. பலன் சொல்லக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக பிறகாங்க. இப்ப மேலோட்டமாக சொல்கின்ற பலன்கள் என்பதெல்லாம் நம்ம ஏமாற்றுகின்ற பலன்களாகத்தான் இருக்கவே ஒழிய, இப்படி எந்த கிரகம் எந்த வீட்டிற்குள் எப்படி எந்த நிலை சஞ்சரிக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கணும். இந்த வர்க்கோத்தமம் என்றால் இதுதான், இதை நீங்க தெரிஞ்சிடவே போதும். இதை பற்றி வேறு தகவல்கள் உங்களுக்கு வேண்டும்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க, பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.